வணக்கம். இந்த வீடியோவில் அண்மையில் இடம்பெற்ற பரவலாக பேசப்படுகின்ற இந்த டிசிசி கூட்டத்தின் பிரச்சனை சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிசிசி கூட்டத்தில் யார் யார் அடியாட்களாக இணைக்கப்பட்டுள்ளார்கள், இவர்கள் சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற மேலதிக விஷயங்களை நான் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிசி கூட்டத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதனை தாண்டி இப்பொழுது மக்கள் மனம் மாறி இருக்கிறாங்க. இவைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் தோழன் ரதன். அதாவது கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டம் காரசாரமாக முடிஞ்ச டிசிசி கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய மனங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு அப்படி என்று சொல்லி ஒரு இடத்தை பிடித்த டிசிசி கூட்டமாக இந்த கடந்த டிசிசி கூட்டம் இருக்கிறது அப்படின்றதுல மாற்றிக்கிறது இல்லை. நிறைய டிசிசி கூட்டங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஊழல்கள் சம்பந்தமாக, வேலை செய்கிற தொழிலாளர்களுடைய ஊழல்கள் சம்பந்தமாக, வேலை செய்கிற தொழிலாளர்கள் செய்கின்ற சாட்டுப்போக்குகள் அல்லது ஒரு வேலையை சரியான முறையில் முடிக்கிறது இல்லை, இப்படி நிறைய விஷயங்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களை கேள்வி கேட்கிறார். அவருக்கு கேள்விக்கிற உரிமை இல்லை. யார் அந்த உரிமையை கொடுத்தது? டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் டிசிசி கூட்டங்கள் குழப்பப்படுகின்றன. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் அபிவிருத்திகள் தடை செய்யப்படுகின்றன. இப்படி நிறைய விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் அவைகளை தாண்டி இந்த கடந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய டிசிசி கூட்டம் திட்டமிட்ட ரீதியில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை எப்படியாவது மலிங்கடிக்க செஞ்சு விடலாம் அப்படி என்று சொல்லி கேவலப்படுத்தி விடலாம், இல்லை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி பாரஸ்ரீ அவர்களினால் திட்டமிடப்பட்ட திட்டம் சம்பந்தமாக நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். 30க்கு மேற்பட்ட குண்டர்கள் அல்லது பாரஸ்ரீ அவர்களுடைய அடியாட்கள் இந்த கூட்டத்தை எப்படி குழப்புவது சம்பந்தமாக பெரிய அளவிலான திட்டங்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட கூட்டாக சேர்ந்து இது போடப்பட்ட பெரிய ஒரு திட்டம். ஆனால் பாரஸ்ரீ அவங்க தன்னுடைய சமூக ஊடகம், அதாவது முகநூலில் பதிவேற்றியிருந்தால் நாங்கள் ஒரு பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் அந்த இடத்துல கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படங்களை பதிவேற்றினார். ஆனால் அதுக்கப்புறமாக கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய குரல் வலையை நசுக்குவதால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஊழல்கள் கொண்டு வருகின்ற பொழுது எப்படி குழப்பி நாங்கள் அந்த டிசிசி கூட்டத்தை குழப்புவது சம்பந்தமாக தீட்டப்பட்ட திட்டமாக அந்த விஷயம் பார்க்கப்படுறது. இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த டிசிசி கூட்டங்களில் இந்த குழப்பம் விளைவித்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இந்த ஒரு சில பிரதேச சபையினுடைய தலைவர்கள், அந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சந்தையினுடைய வியாபாரிகள், அது மட்டும் இல்லாமல் டிசிசி கூட்டத்துக்கும் அல்லது பிரதேச சபைக்கும் அல்லது இந்த அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கறதுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள், இவர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரஸ்ரீ அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு எல்லாமே கூட்டமாக கூடி ஒரு முடிவெடுத்து எப்படியாவது இந்த கூட்டத்தை குழப்புவது சம்பந்தமாக திட்டமிட்ட ரீதியில் இது இந்த டிசிசி கூட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் குழப்பப்பட்டது. ஆனால் இங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியாவது நாங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கேவலப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இப்போ இந்த பாரஸ்ரீ அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்த இந்த நபர்களுக்கும்
டிசிசி கூட்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற சர்ச்சை அப்படின்றது இப்போ கிளம்பி இருக்கிறது. அதாவது டிசிசி கூட்டத்தில் வந்து மரக்கறி கடை அல்லது ஒரு சந்தை வச்சுட்டு நடக்கிற நபர் அவருக்கும் இந்த டிசிசி கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம், அல்லது இந்த டிசிசி கூட்டத்தை வந்து நூதன முறையில் வந்து குழப்புவதற்கு வந்து இவர்கள் போட்ட திட்டங்கள் என்ன, அல்லது இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து எப்படியாவது தங்களை பெருமையை தங்கள் பக்கம் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட திட்டம் வந்து இப்போ குழப்பியது இவர்கள்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நூதன முறையில் வந்து அமைச்சரையும் யாருன்னு சொன்னால் ஜிஏ முரளிதரன் அவர்களையும் வந்து சூடேற்றி குழப்பிய பெருமை வந்து இப்போ வந்து வாரஸ்ரீ அவர்களை வந்து சாரும் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்பொழுதுமே அமைச்சர் அவர்கள் வந்து அவர் டாக்டர் ராமநாதன் அவர்களும் சொன்ன விஷயம் தான், மென்மையாக நடந்து கொள்கின்றவர். அதே மாதிரி மாவட்ட செயலாளரையும் வந்து சூடேற்றி கலவரமாக்கி அவர்கள் இருவரையுமே வந்து சமூகத்தில் பிழையானவர்களாக அடையாளப்படுத்த நூதனமான முறையில் வந்து இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து மரக்கரை கடை அந்த குறிப்பிட்ட வியாபாரி தலைமையிலான குழுக்கள் நடந்திருப்பதாக சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளரை ஸ்ரீதரன் தரப்பு அவர்கள் வந்து இப்போ ஒரு கோமாளியாக்கி இருக்கிறாங்க, இவற்றை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விடுத்துட்டு மாவட்ட செயலாளர் வந்து சரியான முறையில் இந்த விசாரணைகளை நடத்த வேண்டும் அப்படின்ற விஷயமும் இப்போ பரவலாக பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது வந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தாக்குவதற்கு வந்த காடையர்கள், அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னால் இளங்குமரனோடு சேர்ந்து அவருக்கு பின்னாடி நின்றவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அமைச்சர் அவர்களோடு சண்டை பிடிபடுகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வயிற்றை தள்ளி அவரோட மோதலை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணின அந்த நபர்கள் சம்பந்தமான விஷயங்கள் தகவல் திரட்டுவதற்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து போலீஸார் வந்து உள்ளுக்கையும் இருக்கிறாங்க, வெளியிலேயும் இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரு போலீஸார் உள்ளே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு வெளியே கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து எதுக்கு இந்த குண்டர்களை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ள கொண்டு வந்தார் அப்படின்றதும் இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய ஆக்களா அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சருடைய ஆக்களா அப்படின்றது இப்போ பெரிய ஒரு பேசுகிறோம். இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட வீடியோ ஒன்றை நேற்று போயிருந்திருந்தார். அதில் அந்த வீடியோவில் வந்து அந்த விஷயம் என்னென்னு சொன்னால், தான் டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு சார்பாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து எனக்கும் அமைச்சருக்கும் இடையில் வந்து முருகல் நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நான் அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படுறேன் அப்படின்னு சொல்லியும் பரவலாக சமூக ஊடக பரப்பில் பேசப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். இதை வந்து ஊடகங்கள் திரிவுபடுத்தி இந்த செய்தியை வெளியிடுகிறது. தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்கள் திரிவுபடுத்தி வெளியிடாமல் சரியான செய்திகளை ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் நேற்றைக்கு வந்து தன்னிலை விளக்கத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக பகிர்கின்ற பொழுது இவருக்கு எதிராக மக்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது ஓரளவுக்கு இவர் நடந்த விஷயங்களை புரிந்து கொண்டு உடனடியாக டாக்டர் ராமநாதனுக்கு சார்பாக கருத்துக்களை வெளியிட்டார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு டிசிசி குழு தலைவருக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு கூட்டத்தில் வந்து என்னென்ன நடக்கல, என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கிறது, அவற்றை தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டிசிசி கூட்டத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது. ஆனால் அதை மீறி டிசிசி கூட்டத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற ஊழல் விஷயங்களை கடந்து அவர் வந்து அவர்களை காப்பாற்றுகின்ற வகையில் வந்து கருத்துட்டது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் வெளியில் போ அப்படி என்று சொல்லியிருந்தார். ஆனால் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அங்கே யாருமே வந்து டாக்டர் ராமநாதன் அவர்களை வெளியில் போ அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி ரஜீவன் அவர்கள் அந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தார். இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ ரஜீவன் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால், இந்த இவர் தான் நடுநிலைமையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாலும் அவருக்கு வந்து அரசாங்கத்தினால் வந்து நெருடலுக்கு வந்து ஆளாகியிருக்கிறார். நான் ஏற்கனவே ரஜீவன் அவர்கள் ஒரு வீடியோவில் அவர் இந்த டாக்டர் ராமநாதனுக்கு ஆதரவாக கருத்து சொன்ன பொழுது நான் இது சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேன். ஏண்டா இவங்க வந்து என்பிபியை பொறுத்தவரையில் என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் அது மட்டுமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அவர்களுடைய கட்டுக்கோப்புகள் தான் இருக்கணும். இவர்கள் வருகின்ற வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு போய் கட்சியால் தான் நிதி ஒதுக்கப்படும், அப்படி தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் ரஜீவன் அவர்கள் வந்து இவற்றை மீறி தான் ஒரு
பகுதியை சொல்லுகின்ற பொழுது கட்டாயம் அவருக்கு வந்து ஒரு நெருடல் வரும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி நெருடல் வருகின்ற பொழுது நான் சொல்லியிருந்தேன், கட்டாயம் இவர் இப்படி ஒரு பகுதியை பகிர்கின்ற பொழுது இவர் இதுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவருக்கு வந்து அரசாங்கத்தினால் உந்துதலின் பேரில் வந்து அவர் வந்து விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் சொல்லியிருந்தார். இது சம்பந்தமான விஷயங்களும் வந்து இன்று காணக்கூடிய இருந்தது. இந்த விடயங்களில் இப்போ வந்து பரவலாக பேசப்படுகின்ற விஷயம், மிரக்கறிவிக்கின்ற ஒரு நபர் ஒருவர் எப்படி இந்த டிசிசி கூட்டத்துக்குள்ளே வந்தார் அப்படின்றது கேள்விக்குறி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.